இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மையும் தேவன் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஏன்னா இந்த பூமியின் மேல் தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கு இல்லையா? அவர் நீதிமான் மேல் கர்த்தருடைய கண் நோக்கி கொண்டு இருக்கு. அப்போ தேவன் நீதிமான்களை காக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னு பார்க்குறோம். சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல்காரர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், ஒரு வீட்டை ஆகட்டும், கர்த்தர் தான் கட்டணும் இல்லையா? அவர் கட்டினாதான் அது என்றென்றும் நிலை நிற்கும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீட்டை நாம் கட்டணும். அப்படி வீட்டை கர்த்தர் கட்டலைன்னா அந்த வீடு என்னைக்கும் நிலை நிற்காது இல்லையா? அப்போ அது நாம் கட்டுறோம் நம்ம நினைக்கும் போது நம்முடைய பிரயாசம் அதில் விருதாவும் போகும். கர்த்தர் நகரத்தை காவாராகில், அதே போல் ஒரு தேசத்தை தேவன் காக்காவிட்டால் அந்த காவலர்களுடைய விழித்திருத்தல் கூட விருதாவாகிடும். அப்போ எல்லாவற்றின் மீதும் தேவன் காவலாக இருக்கிறார். எப்படி யோபுக்கு தேவன் வேலி அடைத்து அவருக்கு காவலை வைத்தாரோ, அவரை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருந்தார் இல்லையா? சாத்தானே பார்க்குறான், யோபுவை சோதிக்க வரும்போது யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்ததை பார்க்குறோம். அப்போ நீதிமானுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார், இஸ்ரவேலர்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார் அவர். அதனால்தான் இன்னைக்கு இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னே பார்க்குறோம். இங்கே சங்கீதம் 27:3 தாவீது சொல்கிறார், எனக்கு விரோதமாய் ஒருவனும் இறங்கினாலும் ஒருவன் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ எனக்கு விரோதமாய் ஒருவன் பாளையம் இறங்கினாலும் சரி, ஒருவன் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தாலும் கர்த்தர் பேரிலே அவர் நம்பிக்கையாக இருக்கிறதுனால தேவனே அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார். எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிறதுக்கான பலனை, ஜெயத்தை எடுக்கிறதுக்கான பலனை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அவரை தாவீதை என்னாலும் அவர் காத்து வழிநடத்தினார். தாவீதுக்கு அவருடைய கிருபையை கொடுத்திருந்தார் இல்லையா? அதனால்தான் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் அவருடைய கிருபை தாவீதை காத்ததுன்னு பார்க்குறோம். அதே போல் தாவீது எப்பொழுதும் தேவனை துதித்து தேவனை தன் வலது பாரத்திலே அவர் வைத்திருந்தார் இல்லையா? அதனால்தான் அவர் எப்பவுமே சொல்லுவார், கர்த்தரை நான் என் வலது பாரத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். பிரசங்கி 8:16-17 நாம் பார்க்கும்போது, நான் ஞானத்தை அறிவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறங்காமலும் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டால் அது அறியப்பட முடியாதுன்னு சொல்கிறார். அதை ஒரு ஞானி அறியலாம் எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். அப்போ தேவன் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற காரியங்கள், அவர் நம்மை பாதுகாக்க வைத்திருக்கிற காரியங்கள், இந்த பூமியிலே மனுஷன் எவ்வளோதான் அவன் வேலை செய்து பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய கிரியைகள், தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் ஒரு மனுஷனாலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் அவர் செயலில் வல்லவர், மகத்துவம் உள்ள தேவன் இல்லையா? அவர் யுத்தத்தில் வல்லவர், செயலில் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் இல்லையா? அதனால் தேவன் செய்கிற காரியத்தை ஒரு மனுஷனும் அறிய முடியாது. சங்கீதம் 32:7-8 பார்க்குறோம், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இங்கே தாவீதுக்கு சத்துருக்கள் நெருக்கும் போதெல்லாம் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார் இல்லையா? அவர்தான் அவருக்கு மறைவிடம், கண்மலை, அடைக்கலம், துருகம் என்று தேவனை எப்பவுமே அந்த நாமங்களை சொல்லி சொல்லி என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, நான் நம்பி இருக்கிறவரே, என் அடைக்கலமேன்னு சொல்லி தேவனை துதிப்பார். அதுதான் தேவன் அவரை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்து ரட்சிக்கிறதுக்கு
காரணமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதனால எப்பவுமே ஒரு ரட்சண்ய பாடல் வந்து தாவீதை சுற்றிலும் காணப்பட்டது. அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படியாக தேவன் வைத்தார்னு பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கும் தேவனால் செய்ய முடியும். அன்னைக்கு தாவீதுக்கு வந்து கர்த்தர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி தாவீது போகிற வழியெல்லாம் அவருக்கு ஆலோசனை கத்தரா இருந்தார். தாவீது எந்த ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளணும்னாலும் அந்த யுத்தத்துக்கு தேவனிடத்துல ஆலோசனையை கேட்டுதான் செயல்பட்டார். இந்த யுத்தத்துல போலாமா, இது செய்யலாமான்னு. அப்படி தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய சித்தத்தையும் கேட்டு அறிந்து செயல்படும் போதெல்லாம் தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார்னு பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. வெளிப்படுத்தல் 7:15 சொல்லுது, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்போ தேவனிடத்திலே நாம் இருக்கிறோமா, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமா, தேவனுடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்களா இருக்கிறோமா, அப்போ தேவனுடைய பிரசன்னம், தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த அனுபவம், அப்போ நமக்குள்ளாகவே தேவன் இருக்கும்போது அவர் நம்மை காக்கிறவராக இருப்பார் இல்லையா. இன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேலின் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படி நம்மை கண் மணியை போல தேவன் பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதான் என்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்னே சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் தருகிறத பார்க்குறோம். அவரே நமக்கு உன்னதமானவராக இருக்கிறார், அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் இல்லையா. உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்கும்போது, அவர் செட்டையின் நிழலிலே நாம் இருக்கும்போது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்காருன்னு பார்க்குறோம். சங்கீதம் 27:1 சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் தாவீது அஞ்சாமல் தேவனை பற்றி கொண்டு இருந்ததுனால தேவனுடைய கரம் அவர் கூட இருந்தது. தேவன் தான் அவருக்கு வெளிச்சம் ரட்சிப்பு, அதை அவர் விசுவாசித்தார் இல்லையா. தேவனே அவருக்கு வெளிச்சமும் ரட்சிப்பாக இருந்தது. அவர் விசுவாசத்தினால தேவகாரம் கூட இருந்து அவரை எல்லா விதத்திலும் பாதுகாத்தது. அதே போல் நாம் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் படிக்கும் போதும், எலியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசியாகி அந்த எசபேலுக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார் தன் ஜீவனை பாதுகாக்க. அதுக்கப்புறம் ஒரு கர்த்தருடைய சத்தம் கேட்டு மறுபடியும் எசபேலையும் இந்த ஆகாப் ராஜாவையும் இஸ்ரவேல் ராஜாவையும் சந்திக்கிறதுக்கு வராரு. இந்த 1 ராஜாக்கள் 18:17 பாருங்க. ஆகாபு எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவான்னு எலியாவை பார்த்து பேசுகிறத பார்க்குறோம். அதற்கு எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளையும் நியாயங்களையும் பின்பற்றாததினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். அப்போ இஸ்ரவேலை கலங்க பண்ணினார்கள் இந்த ஆகாபும் அந்த எசபேலும். எசபேல் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அவள் ஒரு தலைவியாக இருந்தாள். அவள் ஒரு ராஜகுமாரத்தியாக இருந்தாலும் அவள் அக்கிரமத்தை செய்து கொண்டு இருந்தாள், சூன்ய வித்தைக்காரியாக இருந்தாள் இல்லையா. அப்படி இருந்து கொண்டு இஸ்ரவேலில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவள் கொன்று போட்ட போது எலியா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் மீந்திருக்கிறார்னு பார்க்குறோம். அதனால தான் இங்கே ஒரு சவால் வைக்கிறாரு எலியா தீர்க்கதரிசி. கர்மேல் பர்வதத்தில் நீ இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் ஒன்று கூடி வரச்சை, அதே போல் பாகால் தீர்க்கதரிசிகளில் 450 பேர் மீதி இருக்காங்களே அவங்களையும் இங்கே வரவே. அப்போ தேவனுக்கு முன்பாக நானும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் மத்தியில் ஒரு 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 காரியத்தை செய்ய வைக்கிறார். யாருடைய தேவன் உண்மையானவர் என்பதை அறியும்படியாய் சகல இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கள் காணும்படியாக அங்கே அவர்களை ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க இணைந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு காளையை சந்தாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கிறாங்க. நெருப்பு மூட்டாமல் விறகுகளை மாத்திரம் வைத்து அதை அந்த உடல்களை வைக்கிறாங்க துண்டு துண்டா. அப்போ நீங்கள் உங்கள் தேவனை கூப்பிடுங்க, அவர் நாமத்தை நீங்கள் உச்சரித்து நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் தேவன் இது அக்கினியினாலே இந்த பலியை பச்சிக்கதா பார்க்கலான்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. அப்போ அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க, அவங்க கத்தி கதறி அவங்க தேவனை கூப்பிடுறாங்க, ஆடி பாடி கூச்சலிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க உடம்புகள்லாம்
கீறிக்கொண்டு அவங்க பாகால் தேவனை கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு சத்தமும் அங்கே பிறக்கவில்லைன்னு பார்க்குறோம். இந்த 1 ராஜாக்கள் 18:26 பார்க்குறோம். அவங்க கூப்பிடும்போது அது ஒரு சத்தமும் கொடுக்கவில்லை. அவைகள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து அவர்கள் ஆடினார்கள்னு பார்க்குறோம். அப்போ எலியா தீர்க்கதரிசி மதியான வேளையிலே எலியா அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுறார், உரத்த சத்தமாய் கூப்பிடுறார். தேவன் தாமே அவன் உங்கள் தேவன் தியானத்தில் இருப்பான், அவன் அலுவலாக இருப்பான், அவன் பிரயாணமாய் போயிருப்பான், அவன் தூங்கி கொண்டிருப்பான், அதனால தான் அவன் எழும்பாமல் இருக்கான்னு சொல்கிறார். இப்படி அவர்கள் உரத்த சத்தமிட்டு அவர்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வரும் மட்டும் கத்தினாலும் ஈட்டினாலும் தங்களை கீறி கொண்டு அந்த பாகாலை அவங்க அழைக்கிறாங்க. ஆனால் அந்த தெய்வமும் அது கல்லும் ஊமையுமா இருக்கு, அது செவிடுமா இருக்குது, அது நகராது, அது பேசாதுன்னு வசனம் இருக்கு இல்லையா? அதுபடி அவங்க அழைத்தும் அது வரலன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே இந்த மத்தியான வேலையிலே அந்தி பலி செலுத்தும்படியாக எலியா என்ன பண்ணுறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஒரு காளையை வைத்து அதை தகனிக்கும்படியாக வைக்கிறாரு. அந்த பலிபீடத்தை சுற்றிலும் 7 குடம் தண்ணி அந்த விறகுகள் மேலேயும் அவர் ஊற்றுறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதையை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி வைத்திருக்கிறார். விறகுகளை எல்லாம் அடுக்கி ஒரு காலையும் சந்து சந்தாக துண்டித்து அந்த விறகுகள் மேலே அவர் வைக்கிறார். பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, 4 குடம் தண்ணியை கொண்டு அந்த சர்வாக தகன பலி மேலேயும் விறகு மேலேயும் ஊற்றுறாரு. 2வது முறையும் இப்படியாக 7 முறை அந்த தண்ணீரெல்லாம் ஊற்றுறாங்க. அது மேலே ஊற்றி விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்திபலி செலுத்தும் நேரத்தில் 1 ராஜாக்கள் 18:36 பாருங்கள். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் சொல்லி தேவனுக்கு முன்பாக அந்த பலிபீடத்துக்கு முன்பாக கூப்பிடுறார். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி அங்கே எலியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி முறையிடும் போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் அந்த விறகுகளையும் அந்த கற்களையும் அந்த மண்ணையும் பட்சித்து அந்த வாய்க்காலில் இருந்த தண்ணியை அது நக்கி போட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ யாருடைய தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் யெசபேலும் அந்த ஆகாபும் அங்கே பார்த்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம், இன்றைக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை இல்லையா, அவர் தூங்குவதும் இல்லை. நாம் எத்தனை பாடுகள் பட்டாலும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வராமல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கலையோன்னு இல்லை. தேவன் தாமதிக்கிறார்னா அது தேவன் நிச்சயமாக நமக்கு அவர் தர வல்லமை உள்ளவர். அவர் நீடிய பொறுமையோடு இருந்தும் அவர் நம்மேல் தயை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் தயை செய்யாமல் இருப்பேனோன்னே சொல்கிறார் இல்லையா, அவர் தயை செய்வார். நாம் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்முடைய காரியங்கள்லாம் எப்படி எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்து அவரை மாத்திரமே நம்பி அந்த பலிபீடத்தில் எப்படி தேவனை நோக்கி முறையிட்ட போது அந்த பலியை எப்படி அக்கினி பட்சித்ததோ அதே போல் இன்றைக்கும் நாம் வைக்கிற விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு நிச்சயமாய் நமக்கும் அவர் பதில் தருவார். இன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கின்படி இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென்.